Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம நாசெட் ப்ரிப்பரேஷனுக்காக என்னால் முடிஞ்ச அளவு கொஷின்ஸ் போட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக். அந்த மாதிரி எந்தெந்த கொஷின்ஸ் போடுங்கன்னு சொல்றீங்க அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி தான் நானும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோஸில் என்னென்ன கொஷின் இருக்குன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், a patient is very restless while receiving IV fluid to treat dehydration. The IV catheter has slipped out of the vein and the fluid is delivered to the surrounding tissue under the skin, causing swelling. Which term best describe this occurrence? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனால் 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐவி ஃப்ளூயிட் ஸ்லிப் ஆயிடுச்சு. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த கொஸ்டினுக்கான வார்த்தை என்ன? ஐவி ஃப்ளூயிட் அதான் அண்டர் த ஸ்கின், சரௌண்டிங் டிஷ்யூ அண்டர் த ஸ்கின்னுக்கு போயிடுச்சு. ஐவி ஃப்ளூயிட் இஸ் டெலிவர்ட் இன் த அண்ட் காசிங் ஸ்வெல்லிங். அந்த டேர்ம் என்ன டினோட் பண்ணும்? ஃப்ளூயிட் ஓவர்லோடும் கிடையாது, இன்ஃபெக்ஷனும் கிடையாது. இன்ஃபில்ட்ரேஷனா எக்ஸ்ட்ராவசேஷனா மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். இப்ப ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். இன்ஃபில்ட்ரேஷன்னாலும் ஒண்ணுதான், எக்ஸ்ட்ராவசேஷன்னாலும் ஒண்ணுதான். இப்படிதான் இருக்கும் ஆர்செட் கொஷின்ஸ். வேணா இன்னும் இது பண்ணா பிலிபைட்டிஸ் வேணா கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல. இன்னும் கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்தணும்னா பிலிபைட்டிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான், ஒரு வார்த்தையில முடிஞ்சிருச்சு. Number 1, seepage of IV fluid is known as infiltration. ஓகேவா? இதுதான் நம்ம கீவேர்ட். ஸ்லீப்பேஜ் ஆஃப், அதாவது ஐவி ஃப்ளூயிடு எங்க போயிடுச்சு? வெயினுக்கு போகாம நியர்பை டிஷ்யூக்கு போகுது. அதனால அது பேர் என்ன சொல்றோம்? இன்ஃபில்ட்ரேஷன் சொல்றோம். மீது என்ன இருக்கு? எக்ஸ்ட்ராவசேஷன். வாட் த டேர்ம் யூஸ் டு டினோட் எக்ஸ்ட்ராவசேஷன்? எக்ஸ்ட்ராவசேஷன் தான் என்ன அர்த்தம்? அதுவும் வந்துட்டு வெயினுக்கு போகாம வேற எங்கேயோ போறது தான். ஆனா இட் காசஸ் லோக்கலைஸ்டு ரியாக்ஷன்ஸ். அந்த போனது அந்த லோக்கலைஸ்டு ரியாக்ஷன் காஸ் பண்ணும். தட் டினோட்ஸ் எக்ஸ்ட்ராவசேஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன். ரெண்டாவது கொஸ்டின், glutaraldehyde is widely used as cold sterilant to disinfect a variety of heat sensitive instruments given in the following example. ஓகே, glutaraldehyde எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லி தான் கொஸ்டின். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? ஃபோர்சப்ஸ், சிசர், லாப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட், பேஷண்ட் பெட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டைப் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். நம்பர் 1 glutaraldehyde, நம்பர் 2 சோடியம் ஹைப்போக்ளோரைடு. அதை தவிர்த்து வி ஹாவ் எத்திலீன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, ETO. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹீட் சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் நீங்க வந்து glutaraldehyde யூஸ் பண்ணுவீங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் தான். ஹீட் சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? இப்போ நீங்க ஸ்டெரிலைசேஷன், இந்த ஆட்டோகிளேவிங் பண்ண முடியாத விஷயத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? glutaraldehyde அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம். அதுல glutaraldehyde எதுக்கு கரெக்டா யூஸ் பண்ணுவோம்? இது அதர்வைஸ் ஹாஸ்பிட்டல்ல கலவுக்கெல்லாம் வந்து சைடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாரி, so Sidex is a colloquial name. Okay. Forcepsக்கு நம்ம sometimes யூஸ் பண்ணலாம். Then scissorsக்கு we use sometime. Then laparoscopic instrumentsக்கு we use sometime. Okay. Patient bed. So correct answer is laparoscopic instruments தான். laparoscopic instrumentsக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? glutaraldehyde யூஸ் பண்ணுவோம். மீதி பேஷண்ட் பெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா சோடியம் ஹைப்போக்ளோரைடு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோடியம் ஹைப்போக்ளோரைடு இஸ் யூஸ்டு ஃபார் பேஷண்ட் பெட். மற்றபடி ஃபோர்சப்ஸ், சிசர்ஸ் ரெண்டுத்துக்கும் நம்ம glutaraldehyde யூஸ் பண்ணலாம். அதை விட ஒரு நல்ல மெத்தட் ஒன்று வச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோகிளேவிங். இது ரெண்டும் ஆட்டோகிளேவ் பண்ணாலே நல்லா வரும். தென் லாப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி யூஸ் glutaraldehyde. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல அந்த glutaraldehydeோட பர்சன்டேஜ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், a psychiatric client is getting antipsychotic medication. The client getting the symptoms of agitation, feeling of restlessness,
dysphoria, and difficulty in sleeping. The group of this adverse effect is called. ஸோ இந்த கொஸ்டின்லையும் என்ன கொடுத்துருக்காங்க, ஏதோ பேஷண்ட்டுக்கு ஆன்டிசைகாட்டிக் மெடிகேஷன் கிடைக்குது. பேஷண்ட்டுக்கு என்னென்ன ஷோ பண்றாங்கன்னா, அஜிடேஷன் இருக்கான், ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கான், டிஸ்போரியா இருக்கான், டிஃபிகல்ட்டி இன் ஸ்லீப்பிங் இருக்கான். வாட் இஸ் த டேர்ம் யூஸ் டு டினோட்? ஆன்டிசைகாட்டிக்ஸ்ல உங்க எல்லாருக்குமே தெரியும், தெர் இஸ் சம்திங் கால் இபிஎஸ், எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கின்சோனிசம், டிஸ்டோனியா, அகதீசியா, டார்கெட்டிவ் டிஸ்கைனேசியா அண்ட் நியூரோலெப்டிக் மேலிக்னன்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜரான இருக்கிறது இந்த 4 தான், இந்த 5 தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அகதீசியாவும் இருக்கு, டார்கெட்டிவ் டிஸ்கைனேசியாவும் இருக்கு, டிஸ்கைனேசியாவும் இருக்கு, ஷேக்கினஸ், எல்லாமே ஆன்சர் தான் இருக்கு. எல்லாமே இபிஎஸ் ஓட சிம்டம்ஸ் தான். ஆனா ஸ்பெசிபிக்கான ஒரு சிம்டம்ஸ், அஜிடேஷன், டிஸ்போரியா, ரெஸ்ட்லெஸ்னஸ், டிஃபிகல்ட்டி இன் ஸ்லீப்பிங், இது எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகதீசியால தான் இருக்கும். கரெக்ட் ஆன்சர் இஸ் அகதீசியா. ஸோ எல்லாமே இருக்கும் தான் இபிஎஸ்ல. ஓகே, டிஸ்கைனேசியாவும் இருக்குதா? ஓகே, ஆனா அவங்க கொடுத்துருக்க சிம்டம்ஸ் எது, அஜிடேஷன் எங்க இருந்தாலுமே கண்ணை மூடிட்டு அகதீசியா எழுதிடலாம். மற்றபடி டார்கெட்டிவ் டிஸ்கைனேசியால என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த மஸ்குலர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் தான், ஆனா இட்ஸ் அ டிலேடு சைட் எஃபெக்ட். இங்க எங்கேயுமே அவங்க இம்மீடியட்டா டிலேடா அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணாதப்ப யூ கான் செலக்ட் டார்கெட்டிவ் டிஸ்கைனேசியா. மீதி இருக்கிறது ஆன்சர் அகதீசியா தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் டெலிவரி யூட்ரஸ் இஸ் பால்பேட்டட் அட். டெலிவரிக்கு அப்புறம் யூட்ரஸ் என்ன லெவல்ல இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பிட்வீன் சிம்பைசிஸ் பியூபிஸ் அண்ட் அம்பிளிகஸ், பிட்வீன் சிம்பைசிஸ் பியூபிஸ் அண்ட் ஜிஃபாய்ட், பிட்வீன் அம்பிளிகஸ் அண்ட் ஜிஃபாய்ட் அண்ட் அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபண்டல் ஹைட்னு சொல்லுவாங்க. ஃபண்டல் ஹைட் இன் த சென்ஸ் யூஸ்வலா வந்துட்டு யூட்ரஸ் வந்துட்டு பெல்விக் ஆர்கனா இருக்கும். ஆனா இது அப்ப டெலிவரி அப்ப அது வந்துட்டு அப்டமினல் ஆர்கனா மாறிடும். யூஸ்வலா ஜிஃபாய்டு ஸ்டர்னம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 36 வீக்ஸ்ல வரும். தென் அம்பிளிகஸ் சென்ட்ரு, அம்பிளிகஸ் அப்ப எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24 வீக்ஸ்ல வரும். தென் சிம்பைசிஸ் பியூபிஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா 12 வீக்ஸ்ல வரும். இதான் வந்துட்டு ஹைட் ஆஃப் ஃபண்டஸோட மெஷர்மெண்ட். ஆனா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் டெலிவரி, டெலிவரிக்கு அப்புறம் இந்த ஃபண்டஸ் எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல எதா இருக்கு, சிம்பைசிஸ் பியூபிஸ்க்கும் அம்பிளிகஸ்க்கும் நடுவில் இங்கேயா, இதான் ஆப்ஷன் ஏ. சிம்பைசிஸ் பியூபிஸ் அண்ட் ஜிஃபாய்டு ப்ராசஸ் இங்க நடுவில் இங்கேயா. தென் பிட்வீன் அம்பிளிகஸ் அண்ட் ஜிஃபாய்டு ப்ராசஸ் இங்கேயா, தென் அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தான், அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ். இம்மீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி ஃபண்டல் ஹைட் எங்க இருக்கும்னா அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கம்மியாகும், இதுவும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இன்வல்யூஷன் ஆஃப் யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கம்மியாகும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ் தான். அடுத்த கொஸ்டின், ட்ரக் கால்குலேஷன். நீங்க கேட்டதுனால எல்லா டெய்லி இப்ப ஏதாவது ஒரு கால்குலேஷன் ஆட் அப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். யூ ஆர் ப்ரிப்பேரிங் டு கிவ் potassium chloride 30 milliequivalent in 1000 ml of normal saline over 10 hours. The medication label reads as 40 milliequivalent per 20 ml. How many milliliter of potassium chloride do you need to administer the correct dose? கொஸ்டின் என்ன சொல்றாங்க, 30 milliequivalent நீங்க கொடுக்கணும். 1000 ml NSலாம் நம்மளுக்கு தேவையில்லை. மெடிகேஷன் லேபிள் என்ன, 40 milliequivalent in 20 ml அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன, டிசைர்டு டோஸ் பை அவைலபிள் டோஸ் இன்டு குவான்டிட்டி. டிசைர்டு டோஸ் எவ்வளோ, 30 milliequivalent. அவைலபிள் டோஸ் எவ்வளோ, 40 milliequivalent. குவான்டிட்டி எவ்வளோ, 20 ml. டிவைட் பண்ணால ஆன்சர் முடிஞ்சிச்சு.
கரெக்டா? என்னது 0 0 கட் ஆகும். இது 1, இது 2, 30 divided by 2 is equal to 15 ml. So correct answer is 15 ml. ரொம்ப சிம்பிளா போட்டேன். ஆனா அந்த சிம்பிளா போடணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? இந்த ஃபார்முலா தெரியணும். desired dose by available dose into quantity. நிறைய வாட்டி இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா போய் பாருங்க. நெக்ஸ்ட், which of the following is true about immunoglobulin IgM? IgMக்கான ட்ரூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன், it is not produced by vertebrae. It forms the initial immune response. It's not an isotope of antibody. It's a smallest antibodies. So IgM நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்னு சொல்லிடுறேன். IgM அதுல இருந்து நம்மளுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். IgM பென்டாமார்பிக்னு சொல்லுவாங்க. பென்டாமார்பிக் இம்யூனோகுளோபின். பென்டாமார்பிக் என்ன? 5 ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்னா ஆட் ஆயிருக்கும். அதான் பென்டாமார்பிக். ஸோ IgM இஸ் பென்டாமார்பிக் இம்யூனோகுளோபின். தட்ஸ் வை இட் இஸ் அ பிக்கஸ்ட் இம்யூனோகுளோபின். ஓகேவா? அப்ப ஸ்மாலஸ்ட் ஆன்டிபாடின்னு கேட்டிருக்காங்க, கிடையாது. ஐசோடாப் ஆஃப் ஆன்டிபாடியும் கேட்டிருக்காங்க, அதுவும் கிடையாது. தென் யாரு ப்ரொடியூஸ் பண்றா? நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்றோம். இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ் பை வெர்டிபிரேன் கேட்டிருக்காங்க, நம்மளே ஒரு வெர்டிபிரேட்ஸ் தான். ஸோ இதுவும் கிடையாது. மீதி தேர்ட் ஆப்ஷன் மீன்ஸ் இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இனிஷியல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஆன்டிபாடி. ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வருதுன்னா முத எந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IgM தான் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இனிஷியல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட், which of the following is the permanent method of sterilization in male? உங்க எல்லாருக்குமே தெரியும், பேரியர் மெத்தட் கிடையாது. ஹிஸ்டெக்டமி. வாட் இஸ் ஹிஸ்டெக்டமி? ரிமூவல் ஆஃப் யூட்ரஸ். மீதி வாசெக்டமியா டியூபெக்டமியா? டியூபெக்டமி ரிமூவல் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். வாசெக்டமி ரிமூவல் ஆஃப் வாஸ் டிஃபரன்ஸ். மேல்ல என்னது? வாசெக்டமி தான். ஃபீமேல்ல டியூபெக்டமி. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வாசெக்டமி. நெக்ஸ்ட், after delivery of the head of baby, next action will be. டெலிவரி ஆஃப் த ஹெட்டுக்கு அப்புறம் அடுத்த ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல கட் த கார்ட், டெலிவரி ஆஃப் ஆன்டீரியர் ஷோல்டர், செக் FHR, டெலிவரி ஆஃப் பாடி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஐ திங்க் நார்மல் லேபர் மெக்கானிசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் லேபர் மெக்கானிசம்ல என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்ன மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆஃப் த ஆன்டீரியர் ஷோல்டர் தான். அம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அம்பிளிக்கல் கார்டு எப்ப கட் பண்ணுவோம்? ஒன்ஸ் டெலிவரி ஆஃப் த ஷோல்டர், அப்படி இல்லைன்னா பேபி ஃபுல்லா டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா தான் யூஸ் டு கட் த அம்பிளிக்கல் கார்டு. கரெக்டா? எஸ். FHR செக் பண்ணுவோமா? அது எப்பயுமே செக் பண்ணிட்டு இருப்போம். டெலிவரி ஆஃப் த பாடி, எஸ், டெலிவரி ஆஃப் த பாடி உண்டு தான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஷோல்டரை டெலிவரி பண்ணுவோம். ஸோ ஷோல்டர் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா தான் வி கோ வித் டெலிவரி ஆஃப் த ஆன்டீரியர் மீன்ஸ் அதான் ஃபர்ஸ்ட் ஹெட்டு, தென் ஷோல்டர், அதுக்கப்புறமா தான் பாடி. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டெலிவரி ஆஃப் த ஆன்டீரியர் ஷோல்டர் தான். ஓகேவா? ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நார்மல் லேபர் மெக்கானிசம், டிசன்ட், ஃப்ளெக்ஷன், என்கேஜ்மெண்ட், டிசன்ட், ஓகேவா? ஃப்ளெக்ஷன், இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், ரெஸ்டிடியூஷன், அதுல என்ன வரும்னா டெலிவரி ஆஃப் த ஷோல்டர் தான் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டெலிவரி ஆஃப் த ஷோல்டர். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த சீரீஸ். 14 14, 26 26, 38 38, 50. ஸோ ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பண்ணிருங்க. 14 14, 22 22, 38 38, 50. அப்போ அடுத்தது 50 தான் வரும். 50 ஆப்ஷன்ல எங்க இருக்கு? பி, ஏலையும்
டிலையும் இல்லை, பிலையும் சிலையும் தான் இருக்கு. 50-50 ஓகே. 14லேருந்து 26 ப்ளஸ் 12, 12 + 14 26, 26 + 12 38, 38 + 12 50, 50 + 12 62. கரெக்டா? 62 ப்ளஸ் அடுத்தது சீரிஸ் கூட நீங்க எழுதலாம். 62 62 62 + 12 74. கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 50 and 62, ஆப்ஷன் பி. லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பேஸ்டு கொஸ்டின் எல்லாருமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் டெய்லி ஆட் அப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சஜஷன் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் லைக்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாயிட்டே போகுது. லைக்ஸ் போட்டு விடுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும், வேற எதுக்கும் இல்லை. Pointing to a photograph, Lata says, he is the son of the only son of my grandfather. How is the man in the photograph related to the Lata? சார்ட் வரைஞ்சிடலாமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பேஸ்டு கொஸ்டின் எது வந்தாலும் எப்படி போகணும், பின்னாடியில இருந்து போகணும், பேக் சைட்ல இருந்து போகணும். கிராண்ட் ஃபாதர், சன் ஆஃப் ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். யாரோ கிராண்ட் ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு சன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? கிராண்ட் ஃபாதரோட சன் இருக்காங்க, அந்த சன்னுக்கோட சன் இதான் கொடுத்துருக்கு. He is the son of only son of my grandfather. கிராண்ட்ஃபாதரோட சன்னோட சன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதான் போட்டோ. How is the man in the photograph related to Lata? லதா அப்ப யாரு? கிராண்ட்ஃபாதர். லதாக்கு கிராண்ட்ஃபாதர் தான், இவங்களுக்கும் கிராண்ட்ஃபாதர். இப்ப லதாக்கும் அந்த போட்டோகிராஃபுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? பிரதர். ஓகேவா? லதாவோட பிரதர் தான் யாரு இந்த போட்டோகிராஃப்ல இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பிரதர் தான். ஓகே, ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.